வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் இன்றைய புனிதமான இந்த இந்த வருடத்திற்கு ஒரு துவக்கமான விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லா வீட்லையும் மங்களங்களும் நல்ல செய்திகளும் திருமணங்களும் குழந்தை பிறப்புகளும் குழந்தைகளுடைய கல்வி செல்வங்களும் தனம் தானியம் எல்லாமே நல்ல ஒரு சந்தான பாக்கியம், பெரியோருடைய ஆசிகள், நல்ல விஷயங்கள், நன்மைகள் எல்லாமே நிறைய கிடைக்கணும்னு அந்த விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். முக்கியமாக தேவை நம்ம பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறது எல்லா விஷயத்திலுமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நமக்கு அந்த ஆசிகள் தான் நம்மளை நல்லபடியாக வாழ வைக்கும். நம்ம குழந்தைகள், அந்த குழந்தைங்களோட குழந்தைங்கள், இதெல்லாம் வம்சாவளியை அந்த பெரியோருடைய ஆசிகள் மாத்திரம்தான் நம்மளை நல்லபடியாக வாழ வைக்கும். இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல நல்லபடியாக வாழ்கிறோம்னா நம்ம தாய் தந்தையர், நம்ம தாத்தா பாட்டி அவங்க செய்த புண்ணியத்தில் தான் நம்ம இந்த இடத்துல இன்றைக்கி நல்லா இருக்கோங்கிறது மனசில் என்றைக்குமே இருக்கணும், மறக்கக்கூடாது. ஏதோ ஒரு பெரியவர்களோட நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மனஸ்தாபங்கள் எது வந்திருந்தா கூட அதை மறந்து நம்ம அந்த ஈகோ இல்லாமல் அவங்கக்கிட்ட பணிவாக போய் ஏதோ மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம நல்லபடியாக கொண்டு வந்தோம்னா அந்த குடும்பமும் இந்த அடுத்தடுத்த செயல்களும் ஸ்மூத்தாக போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதையே மனசில் வச்சுட்டு அதை பற்றியே பேசிக்கிட்டு எல்லோருடைய மனசுலையும் சங்கடங்கள் ஏற்படாமல் மன்னிப்போம் மறப்போங்கிறது மதுரை மக்களோட ஒரு தனி பழக்கம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் சீரணிக்க பழகிக்கணும். வாழ்க்கைங்கிறது 1008 நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதில் இந்த விட்டு கொடுக்கறது, அந்த ஈகோ இல்லாதது, எதையுமே மனசில் சும்மா அவங்கள சொல்லி காட்டுறது, மனசில் கஷ்டங்கள் ஏற்படுத்துறது, தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத குற்றங்கள், தெரியுமோ தெரியாதோ நமக்கு அடுத்த பக்கம் என்ன நடந்ததுன்னு தெரியுதோ தெரியாமையோ, யார் என்ன பேசினாங்கன்னா நமக்கு தெரியாமல் அடுத்தவங்களை சடக்குன்னு நம்ம குற்றம் சொல்கிறது, அவங்க மேலே பழி போடுறது, இதெல்லாம் நன்மையை கொடுக்காது நமக்கு. நம்ம லைஃபு நம்ம எல்லாரோடையும் ஸ்மூத்தாக நல்லபடியாக போகணும்னா எல்லோரோடையும் பாசிட்டிவான வைப்ரேஷனோட, பாசிட்டிவான எண்ணங்களோட, நல்ல ஒரு நன்மை செய்யக்கூடிய சிந்தனைகளோடு நம்ம போனாலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் இறைவனும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதுலேயுமே நம்ம நன்மையை தான் பார்க்கணும், பாசிட்டிவை தான் நம்ம பார்க்கணும். கெட்டதாக யாரானும் தேவையில்லாமல் சொல்லித்தர்றாங்க, தேவையில்லாமல் நமக்கு காதில் ஓதுறாங்க, தேவையில்லாமல் நமக்கு கெட்ட வழியை காட்டுறாங்கன்னா அதை என்றைக்குமே நம்ம ஏற்றுக்கக்கூடாது. நம்ம சுய புத்தியோடு நம்ம செயல்படணும். ஒரு வீட்டில் ஒரு மகளாவோ ஒரு மருமகளாவோ ஒரு மருமகனாவோ ஒரு மகனாவோ நம்ம இருக்கோம்னா நமக்கு அந்த குடும்பம் ஒற்றுமையாக நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு சிந்தனை மாத்திரம்தான் தாய் தந்தையிலேருந்து இந்த குழந்தைகள்லேருந்து வந்திருக்கிற புதிய உறவுகள்லேருந்து எல்லாருக்குமே இருக்கணும். மருமகளா குடும்பத்தை பிரிச்சுக்கணும், மகனா குடும்பத்தை அம்மா அப்பாவை விட்டு கொடுக்கணும், மகளா அம்மா அப்பாவை விட்டு கொடுக்கணும், மருமகனா அந்த தாய் தந்தையை விட்டு நம்ம பிரிக்கணும், இந்த எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. எல்லாரும் கடைசி வரைக்கும் இது திருமணங்கிறது 1000 காலத்து பந்தம், 1000 காலத்து பயிர். குற்றம் சொல்லி 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 ஒருத்தரை விலக்கி குடும்பத்தை பிரிக்கிறது ஈஸி. ஆனால் ஒன்று சேர்ந்து ஒரு 10 வருடம் 20 வருடம் அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம செய்யணும். ஸோ எந்த எண்ணங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் இந்த கூடிய வரைக்கும் இந்த டிவியில் வர்ற சீரியலை கட்டாயம் பார்க்காதீங்க. எல்லா இடத்துலையுமே நமக்கு தேவையில்லாத சிந்தனைகளை தூண்டி விட்டு அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அந்த பெண்கள் ரொம்ப ஏதோ அந்த குடும்பத்தில் ஏதோ நடக்கிறத வச்சு எல்லாருமே மனசில் நன்மையையும் சந்தோஷங்களையும் ஒற்றுமையையும் நம்ம நிறைய பாடுபட்டு கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட என்னுடைய இந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.